அனைவரும் அடைந்திருந்தார்கள். இதற்காக அவர்கள் கொடுத்த விலை என்ன? இன்று அவர்கள் அடைந்திருக்க வளர்ச்சி தொடர்பாக நாமும் தெரிந்து கொள்வோம். உலகத்தில் ஒரு இடம் இருக்கிறது, ஆனால் அது அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. உலகெங்கிலுமிருந்து அறிவுசார் மற்றும் பொருள்சார் மூலதனம் இந்த பகுதியை நோக்கி குவிந்து வருகிறது. இங்கே வாழும் மக்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வேகமான வாழ்க்கை தர முன்னேற்றத்தை அனுபவித்து வருகின்றனர். தினசரி புது புது கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் இங்கே உருவாகிக் கொண்டே இருப்பது வாடிக்கை. உலகில் வேறு எங்கேயும் இப்படி ஒரு காட்சியை காண கிடைக்காது. இதன் வளர்ச்சி வேகத்தை பார்த்து ஆச்சரியப்படாத பொருளாதார மற்றும் வணிக உலக நிபுணர்களே இல்லை எனலாம். மறுபுறம் அவர்கள் ஆச்சரியம் அடைவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்ற அளவுக்கு அதன் வளர்ச்சி துரித கதியில் இடம்பெற்று வருகிறது. வாரன் பஃபட், சார்லி முங்கர், பில் கேட்ஸ், ஜார்ஜ் செரோஸ், எலன் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், ஜிம் ராஜர்ஸ் என பலரும் இந்த நாட்டின் மீதான தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். பொருள் உற்பத்தி மற்றும் அதன் மூலமான பண வரவு என்பது இங்கு நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. புதுமையான பல விடயங்கள் இங்கே இருக்கின்றது. புது பணக்காரர்கள் குவிந்து கிடக்கும் இந்த நாட்டில் தொழில்நுட்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பாரம்பரிய பண பரிமாற்று முறை இங்கே வழக்கொழிக்கப்பட்டுவிட்டது. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்களின் முன்னால் மக்கள் தென்படுவதில்லை. யாரும் பணப்பையை எடுத்து செல்வதில்லை. மிகவும் குறைவான அளவு மக்களே காசோலை பயன்பாடு, பணப்பை உபயோகம், பண நோட்டுகளை வைத்திருத்தல் ஆகிய பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றனர். சடுதியாக இங்கே புதுவிதமான கொடுப்பனவு முறையின் செயற்பாடு மிக மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கண்களின் வழியாக தனித்தனியாக ஒவ்வொரு கோணத்தில் இந்த நாட்டை பற்றி தேடி பார்க்க தொடங்குவீர்கள். உலகத்தின் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத வகையில் அதி பயங்கரமான வளர்ச்சியை அந்த நாடு அனுபவித்து வருகிறது. வேறெங்கும் காண முடியாத பல நவீன அறிவியல் அதிசயங்களை அங்கே நீங்கள் காணலாம். தொழிலாளர்கள் இல்லாத பல்பொருள் அங்காடிகள், ஓட்டுநர்கள் இல்லாத தானியங்கி பேருந்துகள், முக அடையாளத்தின் அடிப்படையிலான பாதுகாப்பு பொறிமுறைகள் என பல்வேறு அறிவியல் முன்னேற்றங்கள் காரணமாக எதிர்காலத்தை இன்றைய நாளில் காண்பது போல முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை நிகழ்காலத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த முன்னேற்றங்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக அமைந்தது வெள்ளமென பாயும் அந்த நாட்டின் காசு பாய்ச்சலின் வேகம். உள்ளே வந்து குவியும் பணம் மற்றும் நாட்டு மக்களால் உருவாக்கப்படும் பணமும் காசு பாய்ச்சலின் வேகத்தை புயலின் வேகத்திலிருந்து ஒளியின் வேகத்திற்கு நகர்த்தி செல்கிறது. இந்த நாட்டில் உண்மையில் என்னதான் நடக்கிறது, வேகமான முன்னேற்றம் எப்படி சாத்தியமாகியது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ள உங்களை நீங்கள் வாழும் சூழ்நிலையிலிருந்தே இங்கே பொருத்தி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வாருங்கள், உலகில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு நாடுகளில் ஒன்றாகவும் பணம் சம்பாதிப்பதற்கு மிகவும் சிறந்ததோர் இடமாகவும் காணப்படும் இந்த நாட்டை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். இடைவிடாது தொடரும் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் பணத்திற்கான பெறுமதி சேர்ப்பு நடவடிக்கைகளை துரித கதியில் இடம்பெற செய்கிறது. நவீன முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் வாழ்வது போன்ற உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்துகின்றது. இந்த நாட்டை பற்றி வெளியிலிருந்து நீங்கள் நினைப்பதற்கும் நேரடியாக இங்கே வந்து பார்ப்பதற்கும் பெரிதாக வித்தியாசங்கள் இருக்காது. காரணம், நாம் நினைப்பதை விட அவர்களது வளர்ச்சியின் வேகம் துரித கதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் புரியாத புதிராக பேசிக் கொண்டிருக்கும் இடத்தை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். பின்னணியில் தோன்றும் இந்த இடத்தை வைத்து இலகுவாக நீங்கள் கூறிவிடலாம். ஆம், நாம் இப்பொழுது சீனாவை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இடம் சீன பெருஞ்சுவர். இது முட்டின்யூ என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த பகுதி பீஜிங் நகரத்திலிருந்து 50 மைல் தொலைவில் காணப்படுகிறது. சீன பெருஞ்சுவரின் விசேட அம்சங்களில் ஒன்று, தெளிவான காலநிலை காணப்படும் நாளில் 20 மைல் தூரம் வரை வெற்று கண்களால் தெளிவாக பார்க்க முடியும். 13ஆம் நூற்றாண்டளவில் கட்டி நிறைவு செய்யப்பட்ட சீன பெருஞ்சுவரை பார்த்துவிட்டு இன்று 600 வருடங்கள் கழித்து அதே சீனாவை பார்த்தால் அதன் அறிவியல் முன்னேற்றம் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி உங்களை திகைக்க வைக்கும். 600 வருடங்கள் தேவையில்லை. ஒரு சில தசாப்தங்களுக்கு முன்பு சீனா இருந்த நிலைக்கும் இன்றைய நிலைக்குமே
பெரிய அளவிலான வித்தியாசங்கள் உண்டு. அரசியல் ரீதியாகவும் இந்த மாற்றங்கள் விரிவடைந்துள்ளன. அவர்கள் தங்களை கம்யூனிசவாதிகள் என்று அழைத்துக் கொண்டாலும் முதலாளித்துவம் மிக மிக வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாடுகளில் சீனாவும் ஒன்று. சீனாவின் இந்த முதலாளித்துவ இசைவாக்கம் அந்த நாட்டை ஒரே தசாப்தத்தில் உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றிவிட்டது. உதாரணமாக, தற்பொழுது 50 வயதாகும் சீன குடிமக்கள் தமது இளமை காலத்தில் இரவு நேரத்தில் படிப்பதற்கு மின்சார வசதி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டனர். ஆனால் தற்பொழுது அனைத்தும் மாறிவிட்டது. அது மட்டுமன்றி, அந்த நாட்களில் பொருட்கள் கிடைப்பது குறைவாக காணப்பட்டதால் அரசாங்கம் தலையிட்டு பங்கீடு அடிப்படையில் பொருட்களை வழங்கியது. இதன் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில்தான் உணவு மற்றும் இதர பொருட்கள் அவர்களுக்கு கிடைத்து வந்தது. 40 வருடங்களுக்கு பின்பு நம்ப முடியாத வளர்ச்சியை அடைந்திருக்கும் சீனாவின் நகரத்தின் காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தனியார் துறையை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை என்பன பல்வேறு மேலை நாட்டு முதலீட்டாளர்களை சீனாவின் பக்கம் ஈர்க்க செய்தது. அது மட்டுமன்றி, சீனர்களின் கல்வி, ஒழுக்கம், கடின உழைப்பு, நேர்மையாகிய காரணங்கள் வெளிநாட்டவர்களை முதலீடு செய்வதற்கு ஈர்த்தது. இருபது 30 வருடங்களுக்கு முன்பு ஹாங்காங் நகரத்திற்கு வடக்கே அமைந்திருந்த ஷென்ஷென் பகுதி 3 லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. அந்த காலத்தில் இரும்பு கொள்ளர்கள் வேலை செய்யும் இடமாக இருந்த இந்த பகுதி தற்பொழுது 11 மில்லியன் மக்கள் வாழும் சுறுசுறுப்பான வியாபார மையமாக மாற்றமடைந்து விட்டது. பிரதானமான வணிக குழுமங்கள் பல தனது தலைமையகத்தை இங்கே அமைத்துள்ளன. இந்த ஒரு பகுதி ரஷ்யா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமான அளவில் உற்பத்தி வெளியீடுகளை மேற்கொள்கின்றன. 38 வருடங்களுக்கு முன்பு இது எதுவுமே இங்கு காணப்படவில்லை. இந்த விரைவான முன்னேற்றம் காரணமாக வருடாந்தம் 40 கோடி மக்கள் இந்த பகுதியூடாக விமான பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் சீனாவின் பிரதான வியாபார மற்றும் அரசியல் போட்டியாளரான அமெரிக்காவின் பார்வையில் சீனா ஒரு வில்லன் போல் காண்பிக்கப்படுகிறது. அதாவது, அமெரிக்க ஊடகங்கள் தமது நாட்டு மக்களிடையே சீனாவை பற்றி எதிர்மறையான எண்ணத்தை விஷம் போல பரப்பி வருகிறது. உலக அளவில் சீனா பெற்று வரும் மிக வேகமான முன்னேற்றம் அமெரிக்கர்களின் கண்ணை உறுத்துவதால் இதை போன்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. விதமான உதவிகளையும் இந்த அமெரிக்கா செய்து இன்று ஜப்பான் மிகப்பெரிய ஒரு நாடாக வளர்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது. காரணம், ஜப்பான் சீனாவோடு சேர்ந்து விடக்கூடாது, சீனாவோடு சேர்ந்து அதுவும் கம்யூனிச நாடாக மாறிவிடக்கூடாது, எதிர்காலத்தில் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகிவிடும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அன்றே கணித்து அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இன்று அதனை ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கிறது என்று கூற வேண்டும். ஜப்பானை விட பல மடங்கு மிக வேகமாக சீனா என்பது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஜப்பான் இன்று மிக முக்கியமான பல்வேறுபட்ட நாடுகளுக்கு உதாரணமாக மாறியிருந்தாலும் கூட இந்த ஜப்பானும் சீனாவோடு சேர்ந்திருந்தார். இந்த தாய்லாந்து, தாய்வான் போன்ற நாடுகளும் சீனாவோடு இணைந்திருந்தால் இன்று சீனா உலகத்தின் பேசு பொருளாகவே மாறியிருக்கும். அவர்களால் தான் உலகம் இயக்கப்படும் என்கின்ற ஒரு நிலைக்கும் கூட அவர்கள் மாறியிருப்பார்கள். இருந்தாலும் கூட அந்த நாட்டிலே உற்பத்தி என்பது மிகவும் அபரிமிதமாக இடம்பெற்று அந்த நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி என்பது தினம்தோறும் புதிய புதிய வடிவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பண தேவை என்பது இல்லாமல் செய்யப்பட்டு ஸ்மார்ட் வேர்ல்ட் என்ற ரீதியில் அவர்கள் பணமற்ற ஒரு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு இன்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தொழில்நுட்ப யுகத்தினுடைய உதாரணத்தை எமக்கு காட்டியிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது? உண்மையில் பணம் இல்லாத அந்த சீனாவில் பணத்தை அகற்றி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய தொழில்நுட்பமானது உலகத்தினுடைய பார்வையில் எதிர்காலத்தில் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சியை இப்பொழுதே சீனாவில் அவர்கள் கொண்டு வந்து எப்படிப்பட்ட மாற்றத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 30 வருடங்களுக்கு முன்பு ஷங்காய் பங்கு வர்த்தக நிலையத்தை வெளிநாட்டவர்கள் யாராவது பார்வையிட வந்தால் புகை பிரதேசமாக மாற்றமடைந்துள்ளது. எப்படி சீனா ஏறுமுகத்திலேயே பல வருடங்களாக இருந்து வருகிறது என்ற சந்தேகம் உங்களுக்குள் எழலாம். அதாவது, சீனா நீண்ட காலமாகவே தனது பொருளாதார வளர்ச்சியில் வளர்ச்சி காலகட்டத்தில் தான் இருந்து வருகிறது. புதிய முதலீடுகள், வள பயன்பாடுகள் தொடர்ச்சியாக அதனை வளர்ச்சி கட்டத்திலேயே வைத்திருக்கிறது. அதே நேரம் ஊழியர் படையின் பெரும்பான்மையான மக்கள் விவசாய வேளாண்மை தொழில்களிலிருந்து கைத்தொழில் துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு மாற்றமடைந்து அதிக வருவாயீட்டும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 1980களில் 20% சீன மக்கள்
நகர்ப்புறங்களில் வாழ்ந்து வந்தனர். இன்று அது 50 வீதத்தை விட அதிகமாக உள்ளது. இது 75 வீதத்தை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் பெரும்பாலான மக்களை வறுமை கோட்டின் கீழிருந்து சிறந்த வருமான மட்டத்திற்கு உயர்த்தி வருகிறது. அத்துடன் சிறந்த வீட்டு வசதி, மின்சார வசதி, குடிநீர் மற்றும் வடிகால் வசதிகள் ஆகியவையும் மக்களுக்கு கிடைத்துள்ளது. கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளும் தரமானதாக காணப்படுகிறது. அதிகமான மக்களின் பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தி பிரிட்டன் 120 ஆண்டுகளிலும் ஐக்கிய அமெரிக்கா 80 ஆண்டுகளிலும் அடைந்த உற்பத்தி துறை வளர்ச்சியை சீனா வெறுமனே 22 ஆண்டுகளில் அடைந்துவிட்டது. மீண்டும் ஒருமுறை இவை அனைத்தும் ஒரு தசாப்தத்திற்குள் நடந்துவிட்டது என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், சீனா மலிவான பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு ஏழ்மையான நாடு என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும். ஒரு சில வருடங்கள் முன்பு வரை சீனாவின் உற்பத்தி பொருட்கள் விலை மலிவாகவும் தரம் குறைந்தது என்ற எண்ணம் மக்களிடையே இருந்து வந்தது. ஒட்டுமொத்த உலகமும் சீனாவை பாகங்களை இணைக்கும் ஒரு தொழிற்சாலையாக மட்டுமே பார்த்து வந்தது. அந்த நேரத்தில் அவர்களிடம் தனித்துவமான தொழில்நுட்பங்கள் எதுவும் இருக்கவில்லை. அவர்களது பலம், அதிக ஊழியர் படை மற்றும் குறைவான சம்பளம். எனவே இந்த 2 விடயங்களையும் பயன்படுத்தி உற்பத்தி சந்தைகளை கைப்பற்றி சீனா வளரத் தொடங்கியது. இன்று காட்சிகள் அனைத்தும் மாறி வளங்கள் சங்கிலியின் உச்சத்தில் சீனா காணப்படுகிறது. அமெரிக்காவில் இருப்பதை விட முன்னேற்றகரமான விடயங்கள் பல சீனாவில் கொட்டி கிடக்கின்றன. இதனால்தான் சீனாவில் பல லட்சாதிபதிகள் தினமும் உருவாகிக் கொண்டே இருக்கின்றனர். இந்த மாற்றத்தை சாத்தியமாக்கிய காரணங்களை பட்டியலிடும் போது அதில் பிரதானமான ஒரு காரணமாக இலத்திரனியல் பண பயன்பாட்டை குறிப்பிடலாம். சீனாவின் வீதிகளில் நீங்கள் உலா வந்தால் ஒரு விடயத்தை அவதானிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட சாலையோர வியாபாரிகள் முதல் நடைபாதையில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் வரை அனைவருமே பாரம்பரிய பணத்தாள்களை கைவிட்டு கணனி அடிப்படையிலான கொடுப்பனவு பெருவனவு முறைக்கு மாறிவிட்டனர். சீனாவில் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் சென்று தங்க வேண்டுமென்றால் வெறும் தொலைபேசியை மட்டும் வரவேற்பு பீடத்தில் காண்பித்தால் போதும். உங்கள் தொலைபேசியில் இருக்கும் QR கோடை பயன்படுத்தி உங்களது பெயர் முதல் வங்கி தகவல் வரை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு விடுவார்கள். கொடுப்பனவு அறிவுறுத்தலை செயற்படுத்துவது மட்டுமே உங்கள் வேலை. மிகுதி அனைத்தும் நொடிகளில் நடைபெற்றுவிடும். சீனாவின் பெரும்பாலான பாகங்களில் இலத்திரனியல் அட்டைகள் மூலமான கொடுப்பனவுகளை விட தொலைபேசி மூலமான கொடுப்பனவுகளே வரவேற்கப்படுகின்றன. இது இலத்திரனியல் கொடுப்பனவு இயந்திரம் மற்றும் அதற்கான அதிவேக இன்டர்நெட் இணைப்பு ஆகிய தேவைப்பாடுகளை இல்லாதொழிக்கிறது. QR கோட் என்பது கருவிகள் ஏதுமின்றி வெறும் தனித்துவமான ரகசிய குறியீடு மூலம் செயற்படுத்தப்படும் கொடுப்பனவு முறையாகும். வீசெட், அலிபே, டவுபோ ஆகியவை சீனாவில் காணப்படும் பிரதான ஸ்மார்ட் செயலிகளாகும். இவற்றில் வீசெட் சீனாவில் காணப்படும் பிரதான சமூக ஊடகத்தளமாகும். இதில் 1 பில்லியன் பாவனையாளர்கள் இணைந்துள்ளனர். இந்த செயலி மூலமாக நண்பர்கள், உறவினர்களுடன் இணைந்திருப்பது மட்டுமன்றி பில் கொடுப்பனவுகளை மேற்கொள்ளல், மருத்துவ ஆலோசனைகளை முன்பதிவு செய்தல், உணவு மேசை முன்பதிவு என பல சேவைகளையும் இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. டவுபோ உலகின் மிகப்பெரிய இணைய வர்த்தக நிறுவனமாகும். இது அமேசான் நிறுவனத்தை விட மிகப்பெரியது. அலிபே நிறுவனம் இணைய கொடுப்பனவு சேவைகளை சீனாவில் பிரதானமாக வழங்கி வருகிறது. இந்த செயலிகளின் முன்னேற்றம் காரணமாக சீனாவில் வழிப்பறி திருடர்களுக்கு வேலையில்லாமல் போய்விட்டது. காரணம், தொலைபேசியை திருடினாலும் கூட அதில் இருக்கும் கொடுப்பனவு முறைகள் மூலமாக பணத்தை அவ்வளவு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வேறு தொழில்களை தேடி சென்று விட்டனர். 2004ஆம் ஆண்டு வரை இங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது. இதன் பின்னர் மக்கள் வரவு மற்றும் செலவு அட்டை ஆகிய இலத்திரனியல் கொடுப்பனவு முறைகளுக்கு மாற்றமடைந்தனர். அதன் பிறகு 2-3 வருடங்களில் தொலைபேசி அடிப்படையிலான கொடுப்பனவு முறைகள் விரிவடைய தொடங்கி இன்று நாம் காணும் பணமற்ற வங்கி முறை 100% பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இத்தகைய கொடுக்கல் வாங்கல் முறைமை ஒட்டுமொத்த உலகத்தையும் விரைவில் ஆட்டிப்படைக்க போகிறது. அதற்கான முன்னோட்டமாகவே சீனா அதன் எல்லைக்குள் அதனை தீவிரமாக பயிற்சி செய்து வருகிறது. அலிபாபா, JD.com, பின்கோ பாக்ஸ் போன்ற நிறுவனங்கள் 300க்கும் மேற்பட்ட காசு கொடுக்கல் வாங்கல்கள் அற்ற பல்பொருள் அங்காடிகளை நிறுவியுள்ளன. கொஞ்சம் இந்த கடைகளுக்குள் நீங்கள் உள்ளே சென்றால் அங்கே காசாளர் இருக்க மாட்டார். உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு செயலி மூலம் ஸ்கேன் செய்துவிட்டு நுழைவாயிலில் இருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்தால் போதும். பொருட்களுடன் நீங்கள் வீடு திரும்பிவிடலாம்.
செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் இத்தகைய புத்துருவாக்கங்கள் சாத்தியமாகின்றன. முக தோற்றத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர். கடைக்குள் நுழையும் போது திரைக்கு முன்னால் உங்கள் முகத்தை காண்பித்து விட்டால் போதும், உங்களது முக அடையாளம் தன்னியக்கமாக பரிசோதிக்கப்பட்டு நீங்கள் கொள்வனவு செய்யும் ஒவ்வொரு பொருளும் இருக்கும் ராக்கைகளில் அருகே இருக்கும் கேமராக்கள் மூலம் கணக்கு வைக்கப்பட்டு உங்களது WeChat கணக்கிலிருந்து பணம் நேரடியாக அறவிடப்படுகிறது. இந்த தொழில்நுட்பங்கள் மக்கள் மோட்டார் கார் வாங்கும் விதத்தையும் மாற்றியுள்ளது. தொலைபேசி மூலமாக முன்பதிவு மேற்கொண்டு உங்களுக்கு விருப்பமான ஃபோர்ட், டெஸ்லா, BMW கார்களை பரிசோதனை பாவனைக்காக எடுத்து செல்லலாம் வெறும் $50 கட்டணத்தில். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வளர்ச்சி என்பது வெறுமனே பணத்தாள்களின்றி கொடுப்பனவு செய்வதால் மட்டும் அடையப்பட்டதல்ல. இதன் மூலமாக அடையப்பட்ட வளர்ச்சி மற்றும் எளிதான கொடுக்கல் வாங்கல்கள் நூற்றுக்கணக்கான புதிய வியாபார வாய்ப்புகளை தோற்றுவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டளவில் மொத்தம் 1% சீன மக்களுக்கு இணைய வசதி காணப்பட்டது. இன்று அது 50% வளர்ச்சி பெற்றுள்ளது. உலக அளவில் இலத்திரனியல் வர்த்தகத்தில் பரிமாற்றம் செய்யப்படும் பணத்தில் 42% சீனர்களால் தான் கையாளப்படுகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய அனைத்து நாடுகளும் இணைந்தும் கூட சீனாவின் இணைய வர்த்தக சந்தையை நெருங்கக்கூட முடியவில்லை. மனிதர்கள் அற்ற கடைகள் முதல் பணத்தாள்கள் அற்ற வங்கிகள் வரை சர்வதேச ஊடகங்கள் சீனாவை பற்றி கூறாத பல விடயங்கள் எமது கண்களுக்கு புலப்படாமல் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் சீனா இன்றைய நிலையில் கால்களில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு வேகமாக நடந்து வருகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விடயமாக, சீனர்கள் தம்மை கம்யூனிசவாதிகள் என்று அழைத்து கொண்டாலும் முதலாளித்துவ பொருளாதாரம் சரியான முறையில் பின்பற்றப்பட்டு அதன் பலன்கள் நிறைவாக பெறப்பட்ட ஒரு தேசம் சீனாவாகும். அமெரிக்காவின் ஒரு சில பகுதிகள் கூட ஓரளவுக்கு கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றி வருகிறது என்று கூறலாம். ஆனால் சீனாவை பொறுத்தவரை தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிசமும் லெனினின் தத்துவங்களும் காணாமல் போய்விட்டன. தனியார் நிறுவனங்கள் அனைத்து விதமான துறைகளிலும் முதலீடு செய்து தமக்கு தேவையான விதத்தில் இயங்குகின்றனர். அரசாங்கம் அதற்கு தேவைப்படும் சுதந்திரத்தை வழங்குகிறது. மேலும் பொருளாதார உட்கட்டமைப்பு வலையமைப்பும் தனியாரை நம்பியே இயங்கி வருகிறது. சொத்துக்களும் தனியார் வசமே இருக்கின்றது. அரசாங்கம் மக்கள் மீது கடுமையான பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் ஓரளவுக்கு நல்ல சுதந்திரத்தை அந்த நாட்டு தலைவர்கள் மக்களுக்கும் வழங்கியுள்ளனர். அமெரிக்கா பார்க்கும் பொழுது ஒரு நாடு வளர்ச்சி அடைவதையும் காண்கிறோம், ஒரு நாடு வீழ்ச்சி அடைவதையும் காண்கிறோம். அதற்கு காரணம் தொழில்நுட்பத்தையும் பொருளாதாரத்தையும் மிக சரியாக அவர்கள் கையாளுகின்ற தன்மைதான். அந்த நாட்டினுடைய அதிபர், குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற தேசிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக பார்க்கப்படுகிற ஜி ஜின்பிங் அவர்கள் முதலாளித்துவத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் முதலாளித்துவத்தை கொண்டு வந்து திறந்த பொருளாதாரத்தை உச்சமாக பயன்படுத்தி உலக நாடுகளுடைய முதலீடுகளை வரவேற்று இந்த ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சீனாவை தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் ஒரு நாடு பிரச்சனையில் சிக்குகிறதோ அந்த நாட்டிலே சென்று அவர்கள் கடன் கொடுத்து அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக அந்த நாட்டினுடைய தலையீடை அந்த நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்கள் அங்கும் தங்களுடைய பெயரை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அதே போன்று அந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களை தங்களுடைய நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். உலக நாடுகளில் திறந்த பொருளாதாரம் மேற்கொள்ளப்படும் பொழுது எந்த நாடு வளர்ச்சி அடைந்ததோ இல்லையோ, இந்த சீனா முதலாளித்துவத்தை கையில் எடுத்த பொழுது மிக வேகமான ஒரு வளர்ச்சி அடைந்திருந்தது. மாவோ சேதுங்கினுடைய மரணத்திற்கு பிறகு சீனா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருந்தது. இந்த ஒரு தலைவர் தான் கம்யூனிசத்தை கையில் எடுத்து அந்த நாட்டை இல்லாமல் செய்து விடுவார் என்கின்ற ஒரு அச்சம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. அதற்கு பின்னரான தலைவர்கள் இந்த முதலாளித்துவத்தை கையில் எடுத்து உலகமயமாக்கலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார்கள். பல்வேறுபட்ட போர்கள், பிரச்சனைகள் உருவாகி இருந்தாலும் கூட இந்த 70, 80, 90 காலகட்டத்திலே சீனாவினுடைய வளர்ச்சி என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்றுதான் விண்வெளித்துறை, மருத்துவத்துறை, இவர்கள் எதையெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அதிலெல்லாம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள். அதே நேரத்தில் அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தேசப்பற்றோடு மேற்கொண்ட உழைப்பு என்பது அலாதியானதாக காணப்படுகிறது. அதனால்தான் உலக நாடுகளில் இருக்கின்ற பணக்காரர்கள் அனைவரும் வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தளமாக இப்பொழுது சீனா மாறி இருக்கிறது. எந்த ஒரு நாட்டில் தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் ஒரு சேர வளர்ச்சி அடைகிறதோ அந்த நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதற்கு இந்த சீனா ஒரு உதாரணமாக மாறி இருக்கிறது. தெரிந்து கொள்வோம் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் சீனா சந்தித்தது. அதனுடைய வளர்ச்சியில் குறிப்பாக இந்த ஷென்ஷை நகரம் என்பது மிக முக்கியமான ஒரு நகரமாக இப்படி பார்க்கப்பட்டது. அமெரிக்காவினுடைய பணக்காரர்கள் எல்லாம் முதலீடு செய்யக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த ஷென்ஷென் மாறுவதற்கு காரணம் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆயிரத்து 1979 காலப்பகுதியில் சீனாவில் கொண்டுவரப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் அதை கம்யூனிச நாடு என்ற பார்வையிலிருந்து விலக்கியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டது. இங்கே தலைவர்கள் கம்யூனிசத்தை மக்கள் மத்தியில் புகுத்துவதற்கு விரும்பவில்லை. மாறாக வெற்றிகரமான முதலாளித்துவ பொருளாதார முறைமையொன்றை நிறுவுவதற்கான பணிகளிலேயே அவர்கள் அதிகம் கவனம் செலுத்துகின்றனர். அதில் தற்போது வரை வெற்றியும் பெற்றுள்ளனர். ஷென்ஷென் போன்ற நகரத்தின் வானுயர்ந்த கட்டடங்களும் வளர்ச்சியுமே இதற்கு சான்றாக விளங்குகின்றன. ஷென்ஷென் நகரம் 1970கள் வரை மிகவும் சிறிய கிராமமாக காணப்பட்டது. ஆனால் இன்று உலகின் மிகவும் முக்கியமான தொழில்நுட்ப சந்தையாக அது மாற்றமடைந்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் நியூயார்க் நகரங்களை இணைத்தால் கிடைக்கக்கூடிய நிலப்பரப்பை விட பெரிய பகுதியான ஷென்ஷென் இன்று உலகத்தின் இலத்திரனியல் தொழில்நுட்ப தாயகமாகவும் மாறியுள்ளது. 1500க்கும் மேற்பட்ட இலத்திரனியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. இதன் வளர்ச்சி எத்தகையது என்றால் 2018ஆம் ஆண்டு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை விட சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிக பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளன. இது பிரதான செய்தி ஊடகங்களில் தெரியப்படுத்தப்படாவிட்டாலும் சீனாவின் வியாபார தரவுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. உலகில் 3வது பெரிய இணைய நிறுவனமான அலிபாபாவின் தலைமையகம் இங்கேதான் அமைந்துள்ளது. உலகில் அதிக ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் நிறுவனமும் இங்கேதான் காணப்படுகிறது. மிகப்பெரிய மின்சார கார் உற்பத்தி நிறுவனமாக டெஸ்லா என்று இதுவரை நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறு. மிகப்பெரிய மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் BYD இங்கேதான் அமைந்துள்ளது. மிக பெரும் இலத்திரனியல் கருவிகள் உற்பத்தி செய்யும் நிறுவனமான ஹுவாவியும் இங்கேதான் அமைந்துள்ளது. இந்த நகரம் தனது பேருந்து சேவையில் முழுக்க மின்சார பேருந்துகளையே பயன்படுத்துகிறது. இதன் மூலம் நகரத்தின் சூழல் மாசுபாட்டின் அளவு குறைக்கப்படுகிறது. ஏன் இந்த நகரம் பிரதான இலத்திரனியல் தொழில்நுட்ப நகரமாக பார்க்கப்படுகிறது என்றால், அமெரிக்காவின் சிலிகான் வேலி மென்பொருள் துறையில் முக்கியமான இடமாக பார்க்கப்படும் அதே வேளை ஷென்ஷென் பகுதி இலத்திரனியல் உதிரி பாகங்கள் கருவிகள் தயாரிப்பிற்கு சிறந்த இடமாக காணப்படுகிறது. இதனால்தான் ஆப்பிள், ஆரக்கிள், சிஸ்கோ, அமேசான் போன்ற பிரபலமான நிறுவனங்கள் கூட தமது உற்பத்தி தொழிற்சாலைகளை இங்கு அமைத்துள்ளன. பிரதான அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை சீனாவை மையமாக வைத்தே நடத்தி வருவதற்கு ஷென்ஷென் நகரத்தின் வளர்ச்சி பிரதான காரணமாகவும் விளங்குகிறது. இங்கே வளங்கள் சங்கிலியின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து சேவைகளும் கிடைக்கின்றன. மூலப்பொருட்கள், தேவையான ஊழியர் மற்றும் தொழில்நுட்பம், பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகள் என அனைத்தும் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கே அண்மையில் ஆரம்பித்து வெற்றிகரமாக இயங்கும் நிறுவனங்களில் ஒன்று DJI. ட்ரோன் கேமராக்களின் தேவைக்கும் இந்த நிறுவனம் உலக அளவில் கோப்ரோ நிறுவனத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் வளர்ந்து வருகிறது. இந்த பகுதியின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக பீஜிங் ஜினோமிக்ஸ் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தை குறிப்பிடலாம். மரபணு சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் இந்த நிறுவனம் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியுடன் உலகின் முன்னணி மரபணு ஆராய்ச்சி மற்றும் மானிட சமுதாயம் பற்றிய சிக்கலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் நிறுவனமாகவும் விளங்கி வருகிறது. சீனா கைத்தொழில் துறையில் வளர்ச்சியடைந்து வந்தபோது விலை மலிவான மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு நாடாக சீனா பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று ஐக்கிய அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான உயிரியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் நாடாக சீனா மாற்றமடைந்துள்ளது. எண்ணற்ற உயிரி விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் நாட்டின் மருத்துவ ஆராய்ச்சி துறையை மென்மேலும் முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்கின்றனர். இதன் காரணமாகவே மர்க் மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற பிரபல மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமது கிளைகளை சீனாவில் நிறுவியுள்ளனர். அத்துடன் உலக சந்தையில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் மிக வேகமாக பிரபலியமடைந்து வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது. உலக அளவில் மின்சார கார் என்றதும் எமது நினைவுக்கு வரும் முதலாவது வாகனம் டொயோட்டோ பிரியஸ் ஆகும். இது முற்றுமுழுதாக மின்சாரத்தில் இயங்காவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவு மாசுபாட்டை கட்டுப்படுத்தி மின்கலங்களின் உதவியுடன் இயங்கும்
ஹைபிரிட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. பின்னாளில் நிசான் நிறுவனம் லீவ்ஸ் வகை மின்சார கார்களை தயாரித்து சந்தைக்கு வழங்கியது. ஆனால் இன்று உலக அளவில் மின்சார கார்கள் என்றாலே அது இலான் மஸ்கின் டெஸ்லா கார் என்று பெயராகிவிட்டது. ஆனால் சர்வதேச ஊடகங்களில் மறைக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், உலகிலேயே மிகப்பெரிய மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான இந்த சீனாவின் BYD ஆகும். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான உலகத்திலேயே மிகப்பெரிய மின்கல உற்பத்தி தொழிற்சாலை சீனாவில் அமைந்துள்ளது. அதேபோல டெஸ்லா நிறுவனத்தை விட அதிகமான மின்சார கார்களை இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு விற்பனை செய்துள்ளது. சிறப்பான விடயம் என்னவென்றால், உலகத்தில் பிரபலமான முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்தின் பங்காளர்களாகவும் செயற்படுகின்றனர். ஜென்சென் பிராந்தியத்தில் இடம்பெற்ற இந்த மாற்றம் உலக வரலாற்றில் எங்குமே நடைபெற முடியாத ஒரு அதிசய நிகழ்ச்சியாகும். அதாவது எண்ணற்ற கோடீஸ்வரர்களை உருவாக்கிய ஒரு நகரமே இந்த நகரமாகும். 1970களில் மோசமாக பாதிக்கப்படாமல் ஒரு போர்க்கள நிலமாக காணப்பட்ட இந்த பகுதி இன்று ஒட்டுமொத்த உலகமும் இலத்திரனியல் தேவைக்காக வந்து குவியும் ஒரு இடமாக மாற்றமடைந்துள்ளது. இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் சீன அரசாங்கத்திற்கு என்றுமே போதுமென்ற மனது கிடையாது. புதிதாக ஒரு சாதனை படைக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டுமென்கிறது சீன அரசாங்கம். அதன் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வேகம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தினால். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி அடுத்த 7 வருடங்களில் 5G தொழில்நுட்பத்தை முழுமையாக செயற்படுத்தும் வகையில் நிறுவனங்கள் தமது கட்டமைப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய பீஜிங் ஃபன் சிட்டி திட்டம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு புதியதொரு வாழ்க்கை தரத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றுத்தரும் நோக்கில் இது செயல்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், சீனா கற்காலத்திலிருந்து நவீன கால உலகத்திற்கு வெறும் 30 வருட கால இடைவெளிக்குள் வந்துவிட்டது. உலகில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டவில்லை. டென்சன் மற்றும் பைடு ஆகிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 2004ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 50,000% வளர்ச்சியை அடைந்துள்ளன. தகவல் தொழில்நுட்பம் மட்டுமன்றி சீனா எனும் ஒரு நாடு கட்டுமான துறையிலும் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. சீனாவின் வான்பரப்பு மிக உயர்ந்த கட்டிடங்களினால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி சீனாவை தாண்டி பல்வேறு உலக நாடுகளிலும் சீன கட்டுமான நிறுவனங்கள் பாரிய கட்டிடங்களையும் பொருளாதார உட்கட்டமைப்பு வசதிகளையும் அமைப்பதற்கான ஒப்பந்தங்களையும் பெற்றுள்ளன. இதனால் சீனாவின் வளர்ச்சியையும் அதன் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் பிரித்து பார்க்க முடியாததாக உள்ளது. வேறு எந்த ஒரு நாட்டிலும் இந்த அளவு பொருளாதார வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு சேர வளர்ந்து வரவில்லை. தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்த நாடுகளிலெல்லாம் பொருளாதாரமும் வளர்ந்ததா என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்றே கூற வேண்டும். நிதி சந்தை உலகத்தில் ஒரு கூற்று காணப்படுகிறது. அதாவது பணம் எங்கு அதிகமாக மதிக்கப்படுகிறதோ அது அங்கே சென்றுதான் குவிகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது தற்போதைய காலகட்டத்தில் சீனாவில் முதலீடு செய்வது உங்களது முதலீட்டை விரைவில் திரும்ப பெற்று தருவதுடன் முதலீட்டுக்கான பாதுகாப்பும் அதிகமாக காணப்படுகிறது. ஸ்மார்ட் மணி என அழைக்கப்படும் நவீன கால பணம் இந்த நாட்டிற்குள் கரை புரண்டோடி வருகிறது. மனித வரலாற்றில் எங்கும் காண கிடைக்காத வள பயன்பாடு, அதன் மூலமான உள்நாட்டு உற்பத்தியும் சீனாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா, இந்த நாட்டை பற்றி அதிகமாகவே உங்களோடு நாங்கள் கதைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக தடம் நிகழ்ச்சியில் அமெரிக்காவினுடைய வளர்ச்சியின் உப்பு என்கின்ற ஒரு விடயத்தை அமெரிக்கா எப்படி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. உப்பு என்றால் அது அயடின் கலந்த உப்பு என்றுதான் இன்று வரை நாங்கள் கூறுகின்ற அளவுக்கு அமெரிக்கா எப்படி இந்த சந்தைப்படுத்தல் தந்திரோபாயத்தை மேற்கொண்டு உப்பை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தது என்பதை உங்களுக்கு நாங்கள் கூறியிருந்தேன். அதே போன்றுதான் சீனா என்கின்ற ஒரு நாட்டை அமெரிக்கா வகைப்படுத்திய விதமும் கூட அப்படித்தான் மாறியிருந்தது. சீனா உலகளாவிய ரீதியில் ஒட்டுமொத்த நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காக மட்டுமே போராடுகிறது, முயற்சிக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அமெரிக்கா கூறி அதை நாங்கள் நம்பி சீனாவை நாங்கள் வில்லனாக மட்டுமே சித்தரித்து விட்டோம். இருந்தாலும் கூட சீனா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்ற விடயங்கள், சீனாவினால் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்கள் செய்திருக்கின்ற உதவிகள் என்று சாதகமான விடயங்களை பார்க்கும் பொழுது எமக்கு பல ஆச்சரியங்கள் ஏற்பட்டிருக்கின்ற. உண்மையில் இலங்கையிலும் கூட நிகழ்காலத்தில் அதிகப்படியான முதலீடுகளை மேற்கொள்கின்ற ஒரு நாடாக சீனா இருக்கிறது. அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு தடவை
பேசுவோம். இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் சீனா என்கின்ற ஒரு நாடு அடைந்திருக்கின்ற பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற மாற்றம், அதனால்தான் அமெரிக்கா சீனாவை வில்லனாக வெளியுலகத்தில் காட்டியிருந்தாலும் கூட அமெரிக்கா அதிகமாக முதலீடு செய்கின்ற ஒரு நாடாக இப்பொழுது சீனா மாறியிருக்கிறது. அமெரிக்காவில் வாழ்கின்ற அதிகப்படியான மிக முக்கியமான செல்வந்தர்கள் அனைவரும் முதலீடு செய்கின்ற இடமாக இந்த ஷங்காய், அதே நேரத்தில் ஷென்ஷென் போன்ற நகரங்கள் மாறியிருக்கின்றன. இதுதான் உண்மையான நிதர்சனமான விடயம். உலகளாவிய ரீதியில் ஊடகங்கள் இவை தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் வெளியிடுவதில்லை. அதற்கு காரணம் மேற்கத்திய ஊடகத்தை சார்ந்தே உலகளாவிய இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எதை காட்டுகிறார்களோ அதை தான் நாம் பெரிதாக பேசுவோம். இந்த ரஷ்யா யுக்ரைன் விவகாரம் கூட அப்படித்தான் இப்பொழுது ஒரு மாதத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதிகப்படியான பேசு பொருளாக அந்த விடயம் இல்லை. அதற்கு மாற்றாக அமெரிக்கா மேற்கொள்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்துவோம். இருந்தாலும் கூட இந்த ஊடகங்கள் தமக்கு சார்பாக செயற்படுகின்ற இந்த விடயங்களின் காரணமாக சீனாவினுடைய உண்மையான வளர்ச்சி என்பது மட்டுப்படுத்தப்பட்டே உலகத்திற்கு காண்பிக்கப்பட்டிருந்தது. அதனால் தான் இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் சீனா இன்று பொருளாதாரத்தின் உச்சமாக தங்களுடைய தேசிய வருமானத்தை அதிகரித்து, உண்மையை சொன்னால் அமெரிக்காவையும் விட மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு நாடாக சீனா மாறியிருக்கிறது. எப்படி இவைகள் எல்லாம் நடைபெற்றது? உண்மையில் அமெரிக்காவினுடைய எதிரி சீனா என்று வெளியுலகத்திற்கு அமெரிக்கா காட்டியிருந்தாலும் அதிகப்படியான முதலீடுகளை அமெரிக்காவும் அமெரிக்கர்களும் எப்படியெல்லாம் சீனாவில் முதலீடு செய்திருக்கிறார்கள், சீனா அடைந்திருக்கின்ற வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், இதற்காக சீனா கொடுத்த விலை என பல்வேறுபட்ட விடயங்களை இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்வோம். சீனாவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில வெளிநாட்டு சக்திகள் சீனாவின் மீது சேறு பூசும் விதமாக அதன் பொருளாதாரத்தை பற்றி தவறான விடயங்களை பரப்பி வருகிறது. இதற்கு பிரபலமான ஆங்கில எழுத்தாளர்கள் கூட விதிவிலக்கல்ல. அவர்கள் கூட பொய் பிரச்சார புத்தகங்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால், அமெரிக்காவை சேர்ந்த பிரபல்யமான முதலீட்டாளர்களான வாரன் பஃபட், சார்லி முங்கர் போன்றோர் தமது முதலீடுகளை சீனாவின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கின்றனர். பில் கேட்ஸ், மெலிண்டா கேட்ஸ், யேல் மற்றும் ஹார்வர்ட் ஓய்வூதிய நிதியம், கோல்ட்மன் சேஸ், பில் கிராஸ் போன்ற பல கோடீஸ்வரர்களும் சீனாவின் பக்கம் திரும்பி வருகின்றனர். கோடீஸ்வரர்களை பற்றி பேசும்போது சீனா ஒவ்வொரு வாரமும் 2 புதிய உள்நாட்டு கோடீஸ்வரர்களை அறிமுகப்படுத்தி வருகிறது என்று கூறலாம். அமெரிக்காவின் சதவீதத்தை விட இது மிகவும் அதிகமானதாகும். அதுவும் ஒரே வருடத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்களை சீனா உருவாக்கியுள்ளது. கோடீஸ்வரர்கள் மட்டுமன்றி சிறு வியாபாரிகளுக்கும் சீனாவின் சந்தை முன்னுதாரணமாக செயற்பட்டு வருகிறது. சிறிய நடுத்தர அளவில் உருவாக்கப்படும் வியாபாரங்கள் கூட பறந்து விரிந்திருக்கும் சீனாவின் சந்தையில் விரைவாக வளர்ச்சி அடைவதற்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் நிதி உதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றன. அத்துடன் சந்தை ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு புதிய சந்தைகள் பற்றிய தகவல்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் சடுதியாக சந்தையை விரிவாக்கம் செய்யாமல் நிலையான வேகத்தில் சிறிய நடுத்தர கைத்தொழில்களும் வளர்ச்சி பெற்று வருகின்றன. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குறுங்கால நிதி உதவிகளை வழங்கும் நிறுவனம் தனது சீன கிளையின் மூலம் கிட்டத்தட்ட 1000% அதிக லாபத்தை முதலீட்டுக்கு எதிராக பெற்றுள்ளது. மேலும் ஒரு சில நிறுவனங்கள் 17 வருட காலப்பகுதியில் 5,00,000% வருமானத்தை முதலீட்டுக்கு எதிராக பெற்றுள்ளனர். இத்தகைய வளர்ச்சியடைந்து வரும் பண சந்தையில் சராசரியாக $200 நீங்கள் முதலீடு செய்தால் அது $1 மில்லியன் மாற்றமடையும் என நிதி ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கும் பொறுமையும் புத்திசாலித்தனமும் கட்டாயமாக தேவை. ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் சீனாவின் இந்த வளர்ச்சி பற்றி பெரிதாக பேசாவிட்டாலும் நடைமுறையில் சீனாவின் சந்தை என்பது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது. முன்பு பீஜிங், ஷங்காய் போன்ற தொழில்துறை நகரங்களை மையப்படுத்தி மக்கள் அதிகமாக வசித்து வந்தனர். தற்பொழுது அந்த நிலை மாறி நாட்டின் பல இடங்களிலும் தொழில்துறை வளர்ச்சியடைந்து வருவதால் மக்கள் மீண்டும் தத்தமது பிரதேசங்களுக்கு இடம் மாறி வருகின்றனர். இதன் காரணமாக நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய சந்தைகள், புதிய வணிக வாய்ப்புகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. சீனாவை பற்றிய இந்த கதையின் முக்கியமான ஒரு விடயமாக சீனாவின் பங்கு சந்தைகளில் $1 டிரில்லியன் அதிகமான பணம் முதலீடு செய்யப்பட போவதாக கூறப்படுகிறது. இந்த பணம் மொத்தமும் சீன நிறுவனங்களின் பங்குகளுக்கே வந்து சேரவுள்ளன. பணச்சந்தை வரலாற்றில் இவ்வளவு பெரிய தொகை பணம் ஒரு குறிப்பிட்ட சந்தையை நோக்கி நகர்வது இதுவே முதல் முறை. மோகன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் சர்வதேச ரீதியில் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யப்படும் பணத்தில் பெரும் பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிறது. இந்த நிறுவனம் உலகளாவிய ரீதியில் நம்பிக்கை பொறுப்பு நிதியங்கள், ஓய்வூதிய நிதியங்கள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் முதலீடுகளை சீனாவின் பக்கம் திசை மாற்றி வருகிறது. இதன் மூலம் அதிகமான வெளிநாட்டு பணம் சீனாவின் சந்தையில் வந்து குவிய தொடங்குகிறது.
இது இன்றுடன் முடிவடைய போவதும் இல்லை. தொடர்ந்து சீனாவின் பங்குச்சந்தையில் வெளிநாட்டு பணம் வந்து கொண்டேதான் இருக்க போகிறது. காரணம், மின்னல் வேகத்தில் வளர்ச்சி அடையும் பொருளாதாரம் பங்குச்சந்தை வளர்ச்சியையும் தூண்டுகிறது. இந்த செய்தியை பற்றியும் பெரும்பாலான ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிடவில்லை. ஆனால் முக்கியமான ஒரு சில ஊடகங்கள் இதன் முக்கியத்துவத்தை அறிந்து எதிர்காலத்தில் சீனா எப்படியொரு மிக பெரும் சந்தையாக இருக்க போகிறது என்பது பற்றி கட்டுரைகளை வெளியிட்டுள்ளனர். ஊடகங்களின் ஆதரவு என்பது குறுகிய காலத்திற்கு மட்டுமே தேவைப்படுகிறது. ஊடகங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தற்பொழுது முக்கியமான அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவின் சந்தையை ஆக்கிரமிக்க தொடங்கியிருப்பதால் இன்னும் சில காலகட்டத்தில் சீனாவின் வியாபார சந்தை மற்றும் நிதி சந்தை வாய்ப்புகள் பற்றி தானாகவே உலகமெங்கிலும் பேச்சுக்கள் எழத் தொடங்கும். அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவில் கிளைகளை தொடங்க அமெரிக்கர்களும் சீனாவை பற்றி சரியான முறையில் தெரிந்து கொள்ள தொடங்குவார்கள். மற்றுமொரு பணவரவு முறையான சீன அரசாங்கம் அண்மையில் தனது ஓய்வூதிய நிதியத்திற்கு மேலதிகமாக $1 டிரில்லியன் முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் ஓய்வு பெறும் மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நிதியை அவர்கள் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். சீனாவின் இந்த நடவடிக்கை அதன் நம்பிக்கை பொறுப்பு முதலீடுகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தி வெளியிலிருந்து பணவரவை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படியாக சீன உள்நாட்டு நிறுவனங்களின் பங்குகளை நோக்கி வெளிநாட்டு பணம் அதிகமாக குவியும் போது அந்த பங்குகளுக்கான கேள்வி அதிகரித்து அந்த நிறுவனங்களின் வியாபார வளர்ச்சியும் துரிதப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் அந்த நிறுவனங்களின் பங்கு விலை அதிகரிப்பு என்றுமே மேல் நோக்கிய வரைபை மட்டுமே காட்டும். இது பற்றிய செய்திகளும் ஊடகங்களில் பெரிதாக வராவிட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அங்கே நாம் நினைக்கும் விடயங்களும் நடக்கும் விடயங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கின்றன. உலகின் பிரதானமான நிதி சந்தையாக காணப்படும் அமெரிக்காவின் பங்கு சந்தைகள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருவதும் முதலீட்டுக்கு பொருத்தமான வருமானத்தை ஈட்டித்தர முடியாததாகவும் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சீனாவை நோக்கி முதலீடுகள் திருப்பிவிடப்படுகின்றன. சீனாவின் நிதிச்சந்தை வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. சீனாவின் நிதிச்சந்தை வளர்ச்சியை பற்றி கூறும்போது அடுத்த 18 மாதங்களுக்குள் அது இரட்டிப்பாக வளர்ச்சியடையும் என நீண்ட காலத்தில் 500% வளர்ச்சியை நாம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் எனவும் நிதி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வளர்ச்சி பாதையில் செல்லும் சீன நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது என்பது மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் போன்ற வியாபார ஜாம்பவான்களின் பங்குகளில் முதலீடு செய்வது போன்றது. அதற்கேற்ற வருமானம் விரைவாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அத்துடன் அந்த நிறுவனங்கள் பெரு வளர்ச்சி பெற்றதன் பின்னர் நிறுவனங்களின் பங்கு விலைகள் தாறுமாறாக எகிரிவிடும். அமெரிக்க பங்குச்சந்தையில் இதே அளவு முதலீட்டை மேற்கொள்ளும் போது அதிக அளவில் பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது. ஆனால் இன்று சீனாவின் சந்தை விலைகள் குறைவாக காணப்படுவதால் எதிர்காலத்தில் அது பல மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன பணச்சந்தை பற்றிய கதையின் சாராம்சமாக உங்கள் முதலீடுகளுக்கு சிறந்த வருமானம் மற்றும் பாதுகாப்பு என்பனவற்றை சீன பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என பலரும் கூறுகின்றனர். அமெரிக்க பணச்சந்தையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமான முதலீட்டாளராக இருந்து வரும் உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபட் 1996ஆம் ஆண்டு எழுதிய ஒரு கட்டுரையில் பின்வருமாறு கூறுகிறார். அதாவது, இன்று சீனாவின் பணச்சந்தை நிலைமைகளை அவரது கட்டுரை அன்றே சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளது. முதலீட்டாளர் என்ற முறையில் உங்களது நோக்கம் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரத்தின் பங்குகளை நியாயமான விலைக்கு வாங்கி முதலீடு செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்தின் வருமானங்கள் மற்றும் லாபமீட்டும் தன்மை என்பவற்றை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதன் மூலம் அடுத்த 5, 10 மற்றும் 20 ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அனுமானிக்க முடியும். நீண்ட கால அடிப்படையில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே இந்த விதிகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த வகையான பங்குகளை சரிவர அடையாளம் கண்டு அவற்றில் உங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வாரன் பஃபட் கூறுகிறார். இதற்கிடையே சீனாவில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆம், எந்த ஒரு சந்தையிலும் முதலீடு செய்வதற்கு பாதகமான காரணங்களும் இருக்கவே செய்கின்றன. ஆனால் 2009ஆம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடியின் போது அமெரிக்க பண சந்தைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. தற்போது சீனாவை பற்றி குறிப்பிடுவதை விட அந்த நேரத்தில் அமெரிக்க பணச்சந்தை
பல்வேறு தீவிரமான காரணங்களால் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்று அதே அமெரிக்க பணச்சந்தை 3 மடங்கு வளர்ச்சி அடைந்து வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்றதொரு வளர்ச்சியே சீனாவிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவை பற்றி அதிகமாக புகழ் பாடுவதாக உங்களுக்கு தோன்றினாலும் உண்மையில் சீனாவின் வளர்ச்சி என்பது இமாலய ரீதியில் அதிகரித்து வருகிறது. சீனா, அமெரிக்கா இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரி நாடுகள் போட்டி போடுகின்றன என நாம் நினைத்தாலும் உண்மையில் அவை இரண்டும் இணைந்தே பயணிக்கின்றன. சீனா தனக்கு தேவையான பொருட்களை அமெரிக்காவிலிருந்து பெறுகிறது. அமெரிக்கா தனக்கு தேவையான உற்பத்தி தொழிற்பாடுகளை சீனாவிலும் மேற்கொள்கிறது. தற்போதைய காலகட்டத்தில் சீனாவின் நகர வளர்ச்சி வேகம் அமெரிக்காவின் வளர்ச்சி வேகத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சீனாவின் வளர்ச்சி வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் உண்மையில் தற்போதைய நிலையில் அமெரிக்காவின் சந்தை மந்தமான ரீதியிலேயே வளர்ந்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையில் என்று சொல்லலாம். அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுதே கையில் எடுங்கள். எந்த விதமான வன்முறையையும் கையாண்டு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கையில் எடுக்க முடியாமல் சிந்தித்து அறிவுபூர்வமாக செயற்பட வேண்டும். அதனூடாகத்தான் மாற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் சீனாவை உதாரணமாக கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எமது நாட்டை வளர்ச்சி அடைந்த அபிவிருத்தி அடைந்த பக்கம்